ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நேற்று டிடிடியோட புதிய குழு அமைஞ்சதுக்கு அப்புறமா முதல் போர்ட் மீட்டிங் வந்து நடந்தது. அதில் நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு. ப்ரெஸ்லையும் நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி நம்ம சேனலில் டீட்டெயிலாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தோம். அதில் நிறைய பேர் வந்து இந்த முடிவுகள் வந்து நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து ஒரு சில டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே போல் நேற்று அவங்க கொடுத்த ப்ரெஸ்க்கு கொடுத்துருந்த அப்டேட்டில் தெலுங்கில் இன்றைக்கி என்னென்ன நியூஸ் பேப்பர்ஸில் இதை பற்றின என்ன அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ அதில் முக்கியமான தகவல்கள் என்ன இருக்குது அப்படின்றதும் நிறைய பேர் கேட்குறது வைகுண்ட துவார தரிசனத்தோட அப்டேட் எப்போ வரும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ அதை பற்றி நமக்கு இப்போதைக்கு கிடச்சிருக்க ஒரு சில தகவல்களை வந்து பார்க்கலாங்க. இது போல் டிடிடி ரிலேட்டடாக வரக்கூடிய தகவல்களையும் திருமலைக்கு தரிசனம் போகிறதுக்கு தேவையான தகவல்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான அப்டேட்ஸை டீட்டெயிலாக பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் டெய்லியுமே எஸ்எஸ்டி டோக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய இலவச தரிசன டிக்கெட்டுகள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த டிக்கெட்டுகள் எப்படி வாங்குறது, எந்தெந்த இடத்துல கொடுக்குறாங்க, ஸோ இதில் எவ்வளோ நேரம் ஆகும் தரிசனம் பார்க்குறதுக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஏற்கனவே நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். பிளேசஸ் மட்டும் இப்போ ஷேர் பண்ணுறேன். ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசம், மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஸ்ரீனிவாசம், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையும் விடிய காலையில் 2 மணிக்கு டோக்கன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகிற பிளான் வச்சுருக்கீங்கன்னா காலையில் 6 மணிக்கு நடைபாதை திறக்கும் போதே அங்கே இருக்கக்கூடிய கவுண்டர் ஓப்பன் பண்ணி அதில் உங்களுக்கு டெய்லியும் எஸ்எஸ்டி டோக்கன் கொடுப்பாங்க. இது எல்லாமே டோக்கன் அவைலபிள் இருக்க வரைக்கும் தான். ஸோ இன்றைக்கான டோக்கன்ஸ் கூட ஒரு 6:30 மணி ஸ்டேட்டஸ்க்கு எஸ்எஸ்டி டோக்கன் ஒரு 90 டோக்கன்ஸ் அவைலபிள் இருந்தது. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே முடிஞ்சதுங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற தகவல் பார்க்கலாம். நேற்று எத்தனை பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க அப்படின்னா 65,085 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனத்தில் ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் அப்படின்றது டிடிடியோட அஃபிஷியல் அப்டேட். க்ரௌட் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஹெவி க்ரௌடெல்லாம் கிடையாது. நேரடி சர்வ தரிசனம் 5லேருந்து 8 மணி நேரம் தான் ஆகுது. எஸ்எஸ்டி டோக்கனில் சாமி பார்க்குறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு 2லேருந்து 3 மணி நேரம் வந்து ஆகுது. அதே போல் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சபரிமலை போயிட்டு அங்கே இருக்க வீடியோஸும் ஸ்டேட்டஸ் கூட வந்து டெலிகிராமில் ஷேர் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து அடுத்து சபரிமலைக்கு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி திருப்பதி போனீங்கனாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்டேட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேத்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேற்று வந்த அப்டேட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஸ்ரீவாரி சேது அப்படின்ற இந்த பிரிட்ஜு ஒர்க்கில் வந்து பேர் வந்து மாற்றுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, கருடா வராதி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அதோட பேர் வந்து மாற்றி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபோட்டோஸுமே நம்ம இன்றைக்கி காலையில் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். இதுக்கு அடுத்தது நம்ம நேற்று வந்திருந்த அந்த ப்ரெஸ் ரிலீஸில் நியூஸில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். இதில் நேற்று அவங்க சொல்லியிருந்த விஷயத்தில் வந்து டூரிசமில் வரக்கூடிய 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் எல்லாமே நாங்கள் கேன்சல் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இனி 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டை இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. டிடிடியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் ஓப்பன் ஆகக்கூடிய தர்ஷன் டிக்கெட் உங்களுக்கு எப்பயும் போல் ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. நம்ம டூரிசமில் புக் பண்ணுறோம் இல்லையா, தமிழ்நாடு டூரிசம், அதே மாதிரி ஆந்திரா டூரிசம், கர்நாடகா டூரிசம், இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கும் டூரிசத்துக்கு வந்து ஒதுக்கியிருந்த 4000 பக்கமான எஸ்சிடி டிக்கெட்ஸை வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறதா நியூஸில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று அவங்க வந்து ஜென்ரலாக கேன்சல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து அதுக்கு ஒதுக்கப்படக்கூடிய 4000 டிக்கெட்ஸை வந்து டிடிடி தலைவர் நேற்று வந்து நாங்கள் ரத்து செய்கிறோன்னு சொல்லிட்டு முடிவுகளை வெளியிட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் நம்ம வந்து அந்த டூரிசம் வெப்சைட்ஸ்லேயே போய் செக் பண்ணி பார்த்தோம் எப்போ வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது தமிழ்நாடு டூரிசம். தமிழ்நாடு டூரிசத்தில் நமக்கு நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் புக்கிங்ஸ் இருக்குது. டிசம்பர் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணலை, ஏன்னா ஏற்கனவே அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதனால. அதே மாதிரி இந்த ஏபி டூரிசம் இருக்கு இல்லையா, ஆந்திர பிரதேஷ் டூரிசம், ஸோ இவங்களோட டூரிசத்தில் நம்ம போய் செக் பண்ணாலுமே உங்களுக்கு நவம்பர் மாதத்துக்கு அவைலபிள் இருக்குது. ஆனால் டிசம்பரில் பார்த்தோன்னா டிசம்பரில் ஓப்பன் ஆகலை. ஸோ மேபி வந்து இந்த குவார்ட்டர் ரிலீஸ் இல்லை அப்படின்றனால தான் இவங்க நவம்பர் வரைக்கும் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி ஏபிஎஸ்ஆர்டிசிலேயே நம்ம போய் செக் பண்ணி பார்த்ததுக்கு அதுலேயும் சேம் அதே அப்டேட்டு தான். நிறைய பேர் கேட்கலாம், ஏபிஎஸ்ஆர்டிசியில் வந்து நீங்கள் தர்ஷன் டிக்கெட் வந்து அட்டாச் பண்ணுறாங்க, ஆனால் பஸ் டிக்கெட் தானே ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது டூரிசம் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ இதை பற்றி இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்க இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா,
ஸோ இதுதான் அந்த இன்ஃபர்மேஷன். டிஎஸ்ஆர்டிசியும் ஏபிடிசி இதோட இதில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எஸ்சிடி டிக்கெட்டை 3 மடங்கு உயர்த்தி தான் வந்து இதோட டிக்கெட் காஸ்ட்டை விற்கிறாங்க. அதே மாதிரி நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து இது மூலமாக சம்பாதிக்கிறதாகவும், நெக்ஸ்ட்டு வந்து இந்த எஸ்சிடி டிக்கெட்டுகள் 2000லேருந்து 3000 வரைக்கும் கட்டணங்கள் வசூலிக்கிறாங்க. ஏபிஎஸ்ஆர்டிசியில் வரக்கூடிய எஸ்சிடி ஒதுக்கீட்டை பொறுத்த வரைக்கும் விலைகள் வந்து நியாயமாக இருக்குது அப்படின்னாலும் முன்பதிவு செய்யப்பட்ட இருக்கைகளில் 90% பேர் பேருந்தில் பயணமே செய்கிறதில்ல. இதனால் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் டிப்போ மேலாளர்கள் குறைந்த பேருந்துகளை இயக்கி டிக்கெட் வழங்காமல் இருக்கைகளை நிரப்பி நல்ல பணம் சம்பாதிக்கின்றனர். இன்னும் பல விஷயங்கள் நடந்துள்ளது. அதனால்தான் டிடிடி சுற்றுலாத்துறை ஒதுக்கீட்டை ரத்து செய்தது. எஸ்சிடி டிக்கெட்டுகளுக்காக பக்தர்கள் அதிக பணம் செலவழித்தனர். ஆனால் பலர் இதை பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ நிறைய புரோக்கர்ஸ் வந்து இதை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து ஏபிஎஸ்ஆர்டிசிலையும் சொல்லிட்டு தான் இருந்தாங்க, நிறைய பேர் வந்து புக் பண்ணுறாங்க ஆனால் ட்ராவல் பண்ணாமல் தான் தர்ஷன் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுமே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம். நிறைய பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. ஸோ மேபி இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள்னால இதை வந்து கேன்சல் பண்ணியிருக்கலாம். டிசம்பர் மாதத்துக்கு ஏபிஎஸ்ஆர்டிசி கிட்ட கேட்டதுக்கும் அவங்க சொன்ன அஃபிஷியல் அப்டேட், எங்களுக்கு டிசம்பர் மாதம் இன்னும் அப்ரூவல் கொடுக்கல, அப்ரூவல் கொடுத்தா தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுலேருந்தே நமக்கு வந்து கன்ஃபார்மாக ஏபிஎஸ்ஆர்டிசியோட டிக்கெட்ஸும் இனி இருக்காது. இப்போ நாங்கள் நவம்பர் மாதத்துக்கு புக் பண்ணியிருக்கோம், அதில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா புக்கிங்ஸ் இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இனிமே வந்து ஓப்பன் ஆகாது அப்படின்றது தான் அப்டேட்டு. அதே போல் இந்த டிக்கெட்ஸ் வந்து கேன்சல் பண்ணது கண்டிப்பாக நேரடி சர்வதர்ஷனத்தில் போகிற பக்தர்களுக்கும் டிக்கெட் இல்லாமல் போகிற பக்தர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சாமானிய பக்தர்கள் அப்படின்றவங்க நேரடி சர்வதர்ஷனத்தில் போகிறவங்க 20 மணி நேரம் 30 மணி நேரம்லாம் வெயிட் பண்ணி சாமி பார்க்குறதுக்கான நிலைமை வந்து இருந்தது. அது நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இருக்கிறதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்துக்குள்ளே, ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளே சாமி பார்க்குற மாதிரியான டெக்னாலஜிஸ் வந்து கொண்டு வர போகிறோம். குறிப்பிட்ட டைமில் ஸ்லாட் இருந்துச்சுன்னா அவங்க அந்த டைமில் போய் சாமி பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணதுனால அந்த டைம் ஷெடியூல் வந்து நேரடி சர்வதர்ஷனத்தில் போகிறவங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் ஒரு பக்கம் இது பெனிஃபிட்டான விஷயம்தான். அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருப்பதியில் மும்தாஜ் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் வந்து கட்டப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஆன்மீக நகரம் மற்றும் கோயில் நகரமான திருப்பதியில் மும்தாஜ் ஹோட்டல்கள் கட்டப்படுவது உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான இந்துக்களுக்கு சில நாட்களாகவே அது தீவிரமான கவலையான ஒரு விஷயமா இருக்குது. இதற்கு முக்கிய காரணம் திருப்பதி கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் வந்து திருமலை செல்லும் வழியில் அலிப்பிரி அருகே சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் இந்த 5 நட்சத்திர ஹோட்டல் கட்டும் பணி வேகமாக நடந்துகிட்டு வருது. அலிப்பிரி உயிரியல் பூங்கா சாலையில் கட்டப்பட்டு வரும் மும்தாஜ் ஹோட்டலுக்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என நிறைய பேர் வந்து கோரிக்கை விடுத்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. நேற்று நடந்த மீட்டிங்லேயுமே இதை பற்றி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. டிடிடி மற்றும் திருப்பதியின் புனிதத்துக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் கடந்த அரசு தேவலோகத்தில் 20 ஏக்கரில் 60 ஏக்கர் நிலத்தை மும்தாஜ் ஹோட்டலுக்கு ஒதுக்கியதாக குற்றச்சாட்டப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இந்த 20 ஏக்கர் நிலத்தை வந்து மீட்டு திரும்பவும் டிடிடி கிட்டேயே ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து ஒரு முடிவை எடுக்கப்பட்டு அதுக்கான அப்ரூவல் வாங்குறதுக்கு டிடிடி வந்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கதாகவும் அந்த தீர்மானத்தை அப்ரூவல் வாங்குறதுக்கு அனுப்பியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹோட்டல் கட்டப்படுறது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு கவலையான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நியூஸில் தான் அப்டேட் ஆகிருக்கு. ஜென்ரலாக வந்து இந்த 20 ஏக்கர் பற்றி நேற்று வந்திருந்த ப்ரெஸ்டேஜில் மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2025 ஃபெப்ரவரிக்கான லக்கி டிப் இப்போ ஓப்பனில் இருக்குது. அதுக்கு அடுத்தடுத்த புக்கிங்ஸ் வந்து அப்டேட் ஆகிருக்கு. ஆனால் வெப்சைட்டில் வந்து ஆர்ஜித சேவா டிக்கெட்டும் அங்க பிரதர்ஷன டிக்கெட்டோட அப்டேட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. தெலுங்கு நியூஸ்லாம் வந்து வர்ச்சுவல் சேவாவோட புக்கிங் அப்டேட்டும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கான டிக்கெட்டோட அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. மேபி இன்றைக்கி நாளைக்குள்ளே வெப்சைட்டில் அப்டேட் ஆகும். இந்த வர்ச்சுவல் சேவா ஓப்பன் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு டவுட் இருக்குது. ஸோ அதை கேன்சல் பண்ண வாய்ப்பு இல்லை. ஏன்னா டிடிடியோட அஃபிஷியல் போர்ட்டலில் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. இதுவும் 21ஆம் தேதி ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. அதே போல் உங்களுக்கு அதில் எல்லா அப்டேட்ஸுமே ஷேர் பண்ணுவாங்க. இன்னும் ப்ரெஸ் ரிலீஸ்லையுமே வந்து கொடுக்கல. ஸோ என்னென்ன டிக்கெட்ஸ் வந்து எந்த டேட்டுக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்றது இன்றைக்கி வரைக்குமே கொடுக்கல. இன்றைக்கி 19ஆம் தேதி ஆயிடுச்சு. வெப்சைட்ஸ்லேயும் அந்த 3 அப்டேட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மேபி போர்ட் மீட்டிங்கில் நிறைய டெசிஷன்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு சில மாற்றங்கள் வந்து இனி வரலாம். அதுக்காக டிலே ஆகுதா அப்படின்றது நமக்கு தெரியல. இப்போதைக்கு இந்த 3 அப்டேட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இன்னும் வந்து சீனியர் சிட்டிசன் டிக்கெட், அதே மாதிரி வர்ச்சுவல் சேவா, ஹோமம் டிக்கெட், நெக்ஸ்ட்டு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட், ரூம் புக்கிங், இது எல்லாமே அப்டேட் ஆகணும். ஸோ 1 by 1 வரும். வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன்.
அதனால் நிறைய பேர் கேட்ட டவுட் வந்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்க்குற வெப்சைட்டில் 300 தர்ஷன் டிக்கெட் எப்பயும் போல் ஓப்பன் ஆகும், நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இதை தவிர நம்ம வந்து ஏபிஎஸ்ஆர்டிசிலேயோ தெலங்கானா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்லேயோ அதுக்கு அடுத்தது வந்து டூரிசம்லேயோ புக் பண்ணக்கூடிய டிக்கெட்ஸ் வந்து இனி இருக்காது. ஸோ நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் தான் பார்க்கணும். நேரடி சர்வ தரிசனமோ இல்லைனா எஸ்எஸ்டி டோக்கனோ இதில் தான் போய் சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். இது டிசம்பர் மாதத்துலேருந்து உங்களுக்கு இதுதான் அப்டேட். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு இந்த ஹோமம் டிக்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா ரெகுலராக இது ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே கிடைக்கும். அதுவும் என்ன அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்றது இது வரைக்கும் தெரியல. அதே போல் வைகுண்ட துவார தரிசனத்துக்கான 10 நாளுக்கான டிக்கெட் கண்டிப்பாக அடுத்த மாதத்தில் தான் ஏதாவது அப்டேட்ஸ் வரும். 10 நாளைக்கும் சேர்த்து 300 டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்களா, இல்லை வந்து 2 நாளைக்கு மட்டும் கொடுத்துட்டு மீதி நாளெல்லாம் சர்வ தரிசனம் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே கொடுத்த அப்டேட்டில் 300 தரிசனம் இருக்கும், எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, விஐபி தர்ஷன் டிக்கெட்டும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ புதிய குழு அமைஞ்சதுக்கு அப்புறமா இனிமேல் என்ன மாதிரி முடிவுகள் எடுக்க போகிறாங்கன்னு அடுத்தடுத்த மீட்டிங்ஸில் தான் நமக்கு தெரியும். எப்போ அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். சீனியர் சிட்டிசனுக்கு ஆன்லைனில் தாங்க நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும். ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க ஆஃப்லைன்லேயே கொண்டு வந்தால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆஃப்லைனில் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஆன்லைனில் வரும்போதே முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்றைக்கான முக்கியமான அப்டேட். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். நன்றி.